பல 100 பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே நின்று உச்சியிலே இருக்கின்ற ஸ்ரீ முனீஸ்வரர் பெருமானுடைய பேரருடைய கும்பங்கள் தரிசனம் செய்து அருள் பெறுகின்றார்கள். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வராத நட்பும் அன்றாத இளமையும் குன்றாத வளமையும் கல்வி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் ஆகாத கீர்த்தியும் ஆகாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாழாத முறையும் குறையாத நிதியமும் தோணாத பொருளும் துயரின் பாதத்தில் அன்பும் உதவி ஸ்ரீ ஐயனார் சுவாமிகள் 16 அருள் கலைகளை அருளை இந்த நேரத்திலே இங்கே இருக்கின்ற அனைவருக்கும் சரிசமமாக மனமோந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அற்புதமான கலைகளை பெற்று நாம் இனி பல்லாண்டுகள் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக குடும்பமாக வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சியம். ஆகவே தீயவற்றை அகற்றி நல்ல குணங்களை துணையாக கொண்டு நாள்தோறும் ஸ்ரீ முனீஸ்வரர் ஐயனார் பெருமானுடைய பேரருடைய வணங்கி பெறுமாறு உங்களை அன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பகுதி ஆன்மீக பகுதி, திருவாரூர் உலகத்திற்கே வழிகாட்டுகின்ற அற்புதமான திருத்தலம். இங்கே பிரதான சிவாச்சாரியார் ஐயா அவர்கள் சற்று முன் சொன்னதை போல மலேசியாவிலே ஒரு மகா கும்பாபிஷேகம் விரைவிலே நடக்க உள்ளது. நான் தான் அதை பொறுப்பேற்று நடத்துகிறேன், நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவ்வாறு சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற 250 நாடுகளில் ஐயனாருடைய ஆலயம் அமைந்துள்ளது. சிங்கப்பூரிலே கட்டான ரோட்டிலே ஸ்ரீ செண்பக விநாயகர் பெருமான் ஆலயத்திற்கு பக்கத்திலே ஸ்ரீ ஐயனாருடைய ஆலயம் பிரம்மாண்டமாக அமைந்து அங்கே பூஜைகள் நிகழ்ந்து கடந்த மாதங்களிலே கும்பாபிஷேகத்தை நிகழ்த்தினார்கள். இவ்வாறு உலகம் தழுவி ஐயனார் ஆலயம் ஏன் அமைந்துள்ளது என்றால், அனைத்து ஜீவராசிகளையும் தாவரங்களையும் பயிர்களையும் உயிர்களையும் காக்கின்றவர். வணக்கத்திற்குரிய காவல்துறையினரை அன்போடு வருக வருக என்று விழாக்குழு சார்பாக வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல ஐயனார் பெருமான் எல்லோருக்கும் எல்லா விதமான நலன்களையும் அள்ளி வழங்கக்கூடியவர். கண்ணுக்கு தெரியாத சக்தி ஒன்று அருள், இறைவன் அருள் என்று சொல்வார்கள். இந்த காலிலே என்று உலகமே பாராட்டுகின்றது. ஆகவே நம்முடைய சைவ சமயத்திலே தோன்றக்கூடிய தெய்வங்களுள் மகா தெய்வமாக ஐயனார் சுவாமிகள் சகல சக்தி வாய்ந்த தெய்வமாக வெள்ளை குதிரை வாகனமாக கொண்டு ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் சுபகாரியங்களே நிகழும். கும்பாபிஷேகம் நிகழ்கிறது. நீங்கள் எல்லாம் வழிபாடு செய்து பார்க்க மாசின் வீணையும் மாலை மதியமும் வீசு சென்றலும் நீங்கிற வெயிலும் மூன்று வந்தரை பொய்கையும் போன்றது ஈசன் இணையரை நிழலென்று திருநாவுக்கரசர் பாடினாலே அந்த அற்புதமான இயற்கை அருள். வெயில் அதிகமில்லை, மழையும் இல்லை, புயல் ஓடிவிட்டது, இயற்கை நம்மை காத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த கும்பாபிஷேகம் மிகச் சிறப்பாக நிதானமாக பரபரப்பு இல்லாமல் முறையாக சிவாச்சாரியார்கள் நிகழ்ச்சி ஒரு பெரும் சாதனை படைத்திருக்கின்றார்கள். இந்த கார்த்திகை மாதத்திலே கும்பாபிஷேகம் நிகழ்த்துவது என்பது ஒரு பெரிய சாதனை. மழை பொழியும்